சொல்லு. இப்போ நீங்கள் எவ்வளவோ ஜாலங்களை பார்த்துருப்பீங்க. நான் இப்போ வந்து மண்ணை அள்ளி அந்த மண்ணை வந்து விபூதியாக்கி காட்ட போகிறேன். நீங்கள் எல்லோரும் கண்டுகளிக்கும்படி சேரன் கலைபூமியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இப்போது இந்த மண்ணை வந்து உங்களுக்கு விபூதியாக ஆக்கி காட்டுறேன் பாருங்கள். அப்பா சாமி நல்ல பக்தி இருக்கா உங்களுக்கு? இருக்கு. இப்போ உங்களுக்கு அந்த மண்ணை விபூதி ஆக்கிட்டேன். இப்போ எல்லாரும் பூசிங்க வாங்க. படிக்கிற 8வது படிக்கிற, நல்லா படிப்பு வரும். சாமிக்கு வேண்டிங்க. இப்போ மண்ணு தானே கொடுத்தீங்க, விபூதி ஆகிட்டேன். இது வந்து காட்டில் வந்து தான் மலை பகுதியில் இந்த பச்சளை இருக்கும். நாட்டுப்புறங்களில் கிராமங்களில் இந்த பச்சளையை பார்க்க முடியாது. இந்த பச்சளையினுடைய பெயர் பேய் மிரட்டி, பேய் விரட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பச்சளை வந்து இது வரைக்கும் யாரும் நெருப்பில் எரியப்பட்டு காட்டியது கிடையாது. நான் வந்து இந்த சாமியின் அருளாலையும் கடவுள் அருளாலையும் மூலிகைக்கு பெரும் சக்தி உண்டு என்பதை நிரூபித்து காட்டுறவங்கள்ட்ட இப்போ பாரு, இந்த பச்சளை எரியப்பட்டு காட்டுறேன். இப்போது காட்டு பகுதியில் நாங்கள் இருப்பதுனால காற்று அதிகமாக அடிக்குது. இந்த பச்சளை எரிபொடியாக காற்று இல்லாத கொஞ்சம் அடக்கமான இடத்துக்கு இப்போ போகிறோம். பாருங்க, இந்த மூலிகையை உங்கள்கிட்ட எரியப்பட்டு காட்டுறேன். இது சந்தேகம் இல்லை. இந்த மூலிகையின் பெயர் வந்து பேய் மிரட்டி. அதாவது சின்ன பிள்ளைங்க பெரியவங்க இவங்களுக்கெல்லாம் காற்று சட்டை, பேய் பிசாசு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மூலிகையினுடைய வேரை எடுத்து தாயத்தை கட்டி பேயை விரட்டி அடிக்கக்கூடிய சக்தி இந்த மூலிகைக்கு உண்டு. பாருங்க, எவ்வளோ நேரம் எரியுது பாருங்க. மற்ற மூலிகையாக இருந்தாக்க எரிஞ்சு பொடி பொடியாக சாம்பலாக போயிருக்கு. உட்காந்துருக்காங்க. இந்த 3 ரீல்ஸ் இருக்குது இதில். 1 2 3. இந்த 3ல் இவங்க 2 பேரும் நினைக்கிறத அந்த பையன் வந்து எடுத்து காட்டுவான். மேலையா மேலே உள்ளதா? சரி, ரைட். பாப்பா
சொல்லு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. இப்போ இவங்க 2 பேரும் நினைச்சது இந்த மேலே உள்ள கரெக்டாப்பா? கரெக்டு. ரைட்டு, ஓகே.